ஜாவாவில் ஸ்ட்ரிங்ஸை எப்படி க்ரியேட் பண்ணலாம்? 2 விதமாக க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல். அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரிங் s is equal to hello அப்படின்னு ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்து அதுக்கான வேல்யூவை அங்கேயே கொடுத்துறது. இப்போ இந்த டைமில் என்ன ஆகும்? கம்பைல் டைம்லேயே எஸ்ஸுங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு ஜாவாவுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அடுத்ததாக என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரிங் லிட்ரல் மூலமாக க்ரியேட் ஆகும்போது எந்த மாதிரி ஒரு மெமரி அலோகேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஜாவாவில் ஸ்ட்ரிங் பூல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும், எப்படி இந்த ஸ்ட்ரிங் லிட்ரல் வந்து அதில் சேவ் ஆகுது அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஜாவா 7லேருந்து ஸ்ட்ரிங் பூல் வந்துட்டு இப்போது ஹீப் மெமரியிலேயே ஒரு சின்ன பார்ட்டாக செப்ரேட் பண்ணி ஹீப் மெமரிக்குள்ளேயே ஒரு பார்ட்டு தான் வந்து ஸ்ட்ரிங் பூலுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம இங்கே ப்ரோக்ராம் இருக்கோன்னு ஸ்ட்ரிங் s is equal to ஜாவான்னு இருக்குது. தடவை என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது ஜாவா அப்படின்னு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ஹீப்பில் இல்லை. அதனால் என்ன பண்ணும், ஜாவா வந்துட்டு ஹீப்பில் போயிட்டு ஸ்ட்ரிங் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும். அதோட வேல்யூ என்ன, அதோட ஹேஷ் கோட் என்ன, அதோட லென்த் என்ன, இது எல்லாம் அந்த ஹீப் மெமரியில் சேவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹீப் மெமரியோட ரெஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் ஹேஷ் கோடையும் வந்துட்டு ஸ்ட்ரிங் பூலில் போட்டுரும். இப்போது ஹேஷ் கோடு தான் கீ, அந்த வேல்யூ தான் அந்த ஹீப் மெமரியோட லொக்கேஷன் தான் வந்து வேல்யூ. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரிங் s2 is equal to ஜாவான்னு மறுபடியும் கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகும், இப்போ வந்துட்டு இதுவும் என்னது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் பூலுக்குள்ளே ஃபஸ்ட்டு போய் பார்க்கும். இப்போ இந்த ஜாவாங்கிற வேர்டை வந்து ஹேஷ் கோட் வேல்யூ கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணும்போது ஏற்கனவே அது வந்து ஸ்ட்ரிங் பூலில் இருக்குது. அப்போ ஏற்கனவே இருக்கிறனால அந்த ரெஃபரன்ஸையே கொண்டு வந்து s2லேயும் போட்டுரும். ஸோ இப்போது ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, ஹீப் மெமரியில் தான் இருக்குது. ஸ்ட்ரிங் பூலில் என்ன இருக்குது, அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேபிள், அதாவது அது ஒரு ஹேஷ் டேபிள் மாதிரி. ஹேஷ் கீ, அதோட வேல்யூ இருக்குது. ஹேஷ் கீங்கிறது அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவோட ஹேஷ் கோடு. ரெஃபரன்ஸ் யார், எந்த ஹீப் மெமரியில் ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, அதுதான் ரெஃபரன்ஸ். ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரிங் பூல் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக வந்து நியூ கீவேர்டு வச்சு நம்மளால் ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது ஸ்ட்ரிங் s2 is equal to நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஜாவா அப்படிங்கிறத வந்து கம்பைலர் பார்க்குது. இப்போ இந்த கம்பைல் டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆகும் இல்லையா, டாட் கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆகும். அந்த டாட் கிளாஸ் ஃபைலில் கான்ஸ்டன்ட் பூல் மெட்டா டேட்டா அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் கம்பைலர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நியூ ஸ்ட்ரிங்குங்கிறது அதை பார்க்காது, டபுள் கோட்ஸ்குள்ளே ஜாவான்னு இருக்குது. ஸோ இந்த ஜாவாங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரலாக இருக்குது. அதனால் நீ வந்துட்டு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் ஜாவான்ற ஒரு வேர்டை க்ரியேட் பண்ணிவிடு அப்படிங்கிறதுக்காக கான்ஸ்டன்ட் பூல் மெட்டா டேட்டாவில் வந்து ஒரு என்ட்ரியை போட்டு வச்சிரும். இப்போது இது முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸ் லோடிங் டைமில் ஜேவிஎம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டாட் கிளாஸ் ஃபைலில் லோட் பண்ணும். அப்போ அந்த ஃபைலை லோட் பண்ணால் அதில் என்ன இருக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரிங் பூலில் வந்து இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிடு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ என்ன ஆகிடும், ஜாவா அப்படிங்கிற வேர்டு வந்து ஸ்ட்ரிங் பூலில் க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரன் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, நியூ அப்படிங்கிற வேர்டு இருக்குது. ஸோ ஜாவா என்ன பண்ணாது, ஏற்கனவே இது ஸ்ட்ரிங் பூலில் இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்காது. அதுக்கு பதிலாக அதை என்ன பண்ணிவிடும் அப்படின்னா, நியூங்கிற கீவேர்டு இருக்குது, அதனால் திரும்பியும் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஹீப் மெமரியில் போயிட்டு ஒரு ஜாவா அப்படிங்கிற ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த ரெஃபரன்ஸை s2க்கு பாயிண்ட் பண்ணும். இப்போ ஸ்ட்ரிங் s1 ஈக்குவல் டு s2ன்னு கொடுத்தா ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன்னா என்ன தான் ஸ்ட்ரிங் பூலில் வந்துட்டு கிளாஸ் லோட் ஆகிற டைமில் ஜாவான்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருந்தாலும் அதை ரெஃபர் பண்ணாது. நியூ அப்படிங்கிற வேர்டு இருக்கனால ரன் டைமில் மறுபடியும் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ 2 டைம் நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் ஆகிக்கிட்டு இருக்கும். அதனால் தேவையில்லாமல் 2 இடத்துல வந்துட்டு நமக்கு க்ரியேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு 2ஓட டிஃப்ரென்ஸ் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போது ஸ்ட்ரிங் டூப்ளிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரே ஆப்ஜெக்ட்டு ஹீப்பில் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஒரே வேல்யூ இருக்க ஆப்ஜெக்ட்டு ஹீப்பில் நிறைய டைம் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா, ஒரு பாயிண்டில் என்ன பண்ணணும், நம்ம ஸ்ட்ரிங் டூப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும்போது ரெப்ளிகேட் ஆகிட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை கிளியர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வேல்யூவை மட்டும் வச்சுட்டு எல்லா வேரியபிள்ஸ்க்கும் அந்த ரெஃபரன்ஸை வந்து கொடுத்துரும்.
இது வந்து ஸ்ட்ரிங் டிடூப்ளிகேஷன். சரி, இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட்டில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு யூசர் இருக்காங்க, ஒரு ஏபிஐ ரெக்வெஸ்ட் வருது. ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கு அந்த ஏபிஐ ரெக்வெஸ்ட் வருது. அங்கேருந்து என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு எங்கே போகும், சர்வருக்கு போகும். ஸோ டாம்கேட் சர்வரில் த்ரெட் பூல் இருக்கும். அதிலிருந்து ஒரு த்ரெட் எடுத்து டாம்கேட் என்ன பண்ணும், வந்த ரெக்வெஸ்ட்டுக்கு கொடுத்துரும். ஓகே, இப்போ அந்த ரெக்வெஸ்ட்டு அந்த த்ரெட்டோட லிங்க் ஆகிடுச்சு. ஸோ த்ரெட்டுனாலே எங்கே க்ரியேட் ஆகும், அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாக் மெமரி இருக்கும். இப்போ ஸ்டாக்கில் க்ரியேட் ஆகுது. இப்போ வந்திருக்க ஏபிஐயில் நீங்கள் 2 வேரியபிள் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ரிங்கு அப்படின்னு ஒன்று வந்து கொடுத்துருக்கீங்கன்னு, ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஸ்ட்ரிங்கு எங்கே க்ரியேட் ஆகும், ஸ்டாக் மெமரியில் க்ரியேட் ஆகும். அப்போ ஸ்ட்ரிங்கோட வேல்யூ எங்கே க்ரியேட் ஆகும், ஸ்ட்ரிங்குங்கிறது யார், ஒரு ஆப்ஜெக்ட் எப்பயுமே எங்கே க்ரியேட் ஆகும், ஹீப் மெமரியில் க்ரியேட் ஆகும். அப்போது ஹீப் மெமரியில் அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸை தான் எங்கே போட்டு வைக்கும், ஸ்டாக் மெமரியில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரிங்கு வேரியபிள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ரெஃபரன்ஸை போட்டு வைக்கும். பட் ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, ஹீப் மெமரியில் இருக்குது. இப்போது அந்த யூசரோட ரெக்வெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி முடிஞ்சிச்சு, யூசருக்கு ரெஸ்பான்ஸை கொடுத்தாச்சு. இப்போ என்னாகும், ஸ்டாக் மெமரி கிளியர் ஆயிரும். இப்போது அந்த ஒரு ஸ்ட்ரிங் S1 வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு, அந்த மெமரி வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிடுச்சு. இப்போ அந்த வேரியபிள் எதையுமே பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கல. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எலிஜிபிள் ஃபார் கார்பேஜ் கலெக்ஷன். ஏன்னா இப்போ அதை யாருமே பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கல. ஸோ இட் இஸ் எலிஜிபிள் ஃபார் கார்பேஜ் கலெக்ஷன். இப்போது இந்த ஆப்ஜெக்டை யாருமே பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கல, அது வந்து கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எலிஜிபிளாக இருக்குது. ஆனால் அது உடனே நடக்குமா, நடக்காது. ஸோ அடுத்த ரவுண்ட் ஆஃப் கார்பேஜ் கலெக்ஷன் எப்போ ரன் ஆகுதோ அப்போ அதுக்கு ரெஃபரன்ஸ் யாரும் இல்லை அப்படின்னா அது வந்து எடுத்துகிட்டு போய்க்கும். இப்போ ஓவராலாக என்ன நடக்குது, யூசர் ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புகிறாங்க, ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கு வருது, டாம்கேட் வந்து ஒரு த்ரெட் அலோகேட் பண்ணுது, ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகுது, எங்கே ஹீப்பில் க்ரியேட் ஆகுது. அந்த பிஸ்னஸ் லாஜிக்கெலாம் ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் நம்ம யூசருக்கு அனுப்பிச்சிட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டாக்கு கிளியர் ஆகிடுது. ஸ்டாக் கிளியர் ஆகி யாருமே ஹீப்பில் அந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணாத இருக்கிறப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எலிஜிபிளாக இருக்குது. அப்போ கார்பேஜ் கலெக்ஷன் அங்கே ரன் ஆகும்போது அந்த மெமரி வந்து ஃப்ரீ ஆயிடுது. அவ்வளோதான். இப்போ நம்ம மெத்தட் லெவலில் எப்படி, அதாவது லோக்கல் வேரியபிள்ஸ் எப்படி இருக்கும், குளோபல் வேரியபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னது, லோக்கல் வேரியபிள் தான். ஸோ ஒரு கால் வரும்போது த்ரெட்டுக்குன்னு ஒரு ஸ்டாக் மெமரி இருக்கும், அதில் க்ரியேட் ஆகுது. ரெஃபரன்ஸை மட்டும்தான் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் எங்கே க்ரியேட் ஆகிருக்கு, ஸ்ட்ரிங் பூல். ஸோ ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஹீப் மெமரியில் க்ரியேட் ஆகிருக்கும். சரி, இது முடிஞ்சிருச்சு. இப்போ குளோபலாக இருந்தால் என்ன ஆகும், குளோபலாக இருக்கும்போது ஹீப் மெமரியில் தான் போய் உட்காந்துருக்கும். ஹீப் மெமரியில் இருக்கும்போது இது வந்து எல்லாரும் ஆக்சஸ் பண்ண போகிறாங்க. அதனால் ஓல்டு ஜென்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸில் போய் தான் வந்து அது உட்காந்துக்கிட்டு இருக்கும். அப்போ எல்லா த்ரெட்டும் என்னென்ன ரெக்வெஸ்ட் வந்தாலும் எல்லா த்ரெட்டுக்கும் ஒரே வேல்யூவை தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதுவே வந்து லோக்கல் வேரியபிளாக இருந்தால் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே மட்டும்தான் தெரியும். இதுவே குளோபல் வேரியபிளாக இருந்தால் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அக்ராஸ் ஆல் த த்ரெட்ஸ்.